ராமன். சார் சொன்ன மாதிரி நான் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் இங்கே ஜீவின் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கேன். ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ரோபோ இங்கே நம்ம ட்ரிச்சியில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஜிவிஎனில். ஸோ அது பேர் டாமாய் ரோபோ. ஸோ யூஸ்வலாக எல்லாருக்கும் என்னென்னா ரோபோ தான் சர்ஜரி பண்ணுதுன்னு நினச்சிக்குவோம். ஸோ ரோபோ சர்ஜரி பண்ணாது. ரோபோ வில் டூ அது நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அது பண்ணோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 ஆர்ம் இருக்குல்ல, அதுதான் பேஷண்ட் ஒட்டி இருக்கும். ஸோ பேஷண்ட்குள்ளே லேப்ரோஸ்கோபி மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து லேப்ரோஸ்கோபி மாதிரியே தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பேஷண்ட் பாடிக்குள்ளே இருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நான் லேட்டராக சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பேஷண்ட் கார்ட், நடுவில் இருக்கிறது வந்து விஷன் கார்ட். நம்ம பேஷண்ட் பாடிக்குள்ளே என்ன இருக்குங்கிறத அது காமிக்கும். ஸோ 3வது இருக்கிறது தான் சர்ஜன் கன்சோல். ஸோ சர்ஜன் கன்சோலில் வந்து அந்த பாடிக்குள்ளே அந்த மானிட்டரில் என்ன தெரியுதோ அது அந்த சர்ஜன் கன்சோலில் 3D விஷனில் தெரியும். ஸோ இதில் வந்து 4 ஆர்ம் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து ஒரு ஆர்ம் வந்து கேமராக்கு, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ஜன் கண்ட்ரோல், பயங்கர ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம இப்போ லேப்ரோஸ்கோப்பியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கை வீக் ஆகலாம், கை வந்து ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே இருக்கு, இல்லை கை வீக்னஸ் வரலாம், ஸோ கை ஷேக் ஆகும், ஸோ கேமரா அங்கேயும் இங்கேயும் போகும். ஆனால் இதில் வந்து கேமரா எந்த பொசிஷனில் வைக்கிறோமோ அதே பொசிஷனில் தான் இருக்கும். மற்ற 3 ஆர்ம்ஸ் வந்து ஒர்க்கிங் ஆர்ம்ஸ். ஸோ அதில் நம்ம சர்ஜரி அந்த 3ல் தான் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்லைட். ஸோ இதுதான் ஜென்ரல் ஓடி செட்டப். இது வந்து ஒரு எண்டோட்ரைனருங்கிறதுனால அந்த பேஷண்ட்டுக்கு பதில் ஒரு ஜஸ்ட் ஒரு இது இருக்குது. ஸோ அதில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்குது அது. அந்த சர்ஜன் கன்சோலில் அந்த மேடம் உட்காந்துருக்காங்க. ஸோ நடுவில் இருக்கிறது விஷன் கார்டு, சென்டரில் இருக்கிறது பேஷண்ட் கார்டு, இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது பேஷண்ட் கார்டு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அந்த ஒர்க்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொன்னேன்ல, ஸோ அதுதான் அது. ஸோ இது ஜஸ்ட் லைக் ஹேண்ட்ஸ், கை மாதிரியே தான் வேலை செய்யும், பட் அதை விட இன்னும் அட்வான்ஸ்டாக. ஸோ சர்ஜன் ஹேண்ட்ஸ் வந்து பேஷண்ட்டோட பாடிக்குள்ளே ஒரு சின்ன போர்ட் வெளியாக போய் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம கையை உள்ளே கொண்டு போனால் நம்ம பாடி வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். ஸோ அது ஓப்பன் பண்ணாமல் சின்ன சின்ன கீ ஹோல்ஸ் வழியாக உள்ளே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டால் அது அதே கை உள்ளே போய் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சிமிலராக ஒர்க் பண்ணும். ஸோ 4 ஆர்ம்ஸ் ஸ்டேபிள் சர்ஜன் கண்ட்ரோல் ஸ்டேபிள் கேமரா, அப்புறம் 360 டிகிரி மூவ்மெண்ட். ஸோ நம்ம கை வந்து இவ்வளோ தான் மடங்கும். ஸோ இது 180 டிகிரி, இது 180 டிகிரி. ஸோ அது ஃபுல்லாக கீழே வரையும் வருது தான் 360 டிகிரி. அது வந்து நம்ம கையில் வந்து இது ஃப்ளெக்ஷன், இது எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், அதே மாதிரி அதில் 6 மூமெண்ட் இருக்குது. இதில் 7 மூமெண்ட் இருக்கும். ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கம்ஃபரன்ஷியல் ரொட்டேஷனும் இருக்கும். ஸோ 7 மூமெண்ட் இன்டூ 360 டிகிரி, எல்லாமே 360 டிகிரியில் ஒர்க் ஆகும். ஆக்சுவலி ஸோ ஜென்ரலாக ஓப்பன் சர்ஜரிஸ் வெர்சஸ் ரோபாட்டிக் சர்ஜரிஸ் இதுதான். நான் சொன்ன மாதிரி லார்ஜர் இன்சிஷன், அந்த தழும்பு வந்து பெருசாக இருக்கும், ஆனால் ரோபாட்டிக் சர்ஜரியில் சின்னமாக இருக்கும். ஸோ தழும்பு பெருசாக தான் நம்ம பாடியில் வந்து எப்பயுமே பெயின் சென்சேஷன் வந்து ஸ்கின்ல தான் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெருசாக தழும்பு போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ இன்சிஷன் சின்னமாக இருந்தால் பெயின் சின்னமாக இருக்கும், பெயின் சின்னமாக இருந்துச்சுன்னா ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த கேமராவை பற்றி நான் சொல்லணும். கேமரா வந்து 10 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன். நம்ம நார்மலாக கண்ணில் பார்க்குறத விட 10 மடங்கு எக்ஸ்ட்ரா ஜூம் பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம நார்மலாக என்னென்ன இதெல்லாம் பார்க்க மாட்டோமோ அதெல்லாம் நிறைய நம்ம இதில் பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்காம கட் பண்ணோம் அப்படின்னா ப்ளீட் ஆகும். ஸோ ஆனால் இதில் நம்ம பார்த்து அதை கோயாகுலேட் பண்ணி, அதாவது அதை பஸ் பண்ணிவிட்டு ப்ளீட் ஆகாத மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணல பிளட் லாஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்தது ஸ்கார், இன்சிஷன் சின்னமாக இருந்தால் ஸ்காரும் சின்னமாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு லிவர் சர்ஜரிக்கு இது நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன். லிவர் சர்ஜரி தான் யூஸ்வலாக அப்டமனில் மேஜர் சர்ஜரி. ஸோ அப்டமனில் ஒரு லிவர் சர்ஜரி பண்ணால இவ்வளோ பெரிய இன்சிஷன், ஒரு கோரமாக ஒரு இன்சிஷன் வருது அப்படிங்கிறதுல நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் நான் சொல்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இது ஒரு ரோபோட்டிக் சர்ஜரி லிவருக்கு பண்ணது. ஸோ அந்த போர்ட் பார்த்தீங்கன்னா சின்ன 1 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அது 8 mm தான் அதோட போர்ட் சைஸ். அது மாதிரி ஒரு 4 போர்ட் சைஸ் அந்த அம்பிளிகஸ்க்கு மேலே தெரியல அது. அப்புறம் ஸ்பெசிமன் எடுக்கிறதுக்காக கீழே ஒரு 6 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இமேஜில் ஒரு 6 சென்டிமீட்டர், செகண்ட் இமேஜில் ஒரு 8 சென்டிமீட்டர். அது நம்ம கட்டி சைஸ் பொறுத்து. ஸோ இதான் நான் சொன்ன மேக்னிஃபிகேஷன் ப்ளஸ் 3D விஷன். 3D விஷன் வந்து அந்த மானிட்டரில் தெரியாது. அசிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு 3D விஷன் இருக்காது, ஆனால் அந்த சர்ஜனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 3D விஷன் தான் இருக்கும். அது ஸோ நம்ம பெட்டராக தெரியறப்போ பெட்டராக சர்ஜரி பண்ண ஆரம்பிப்போம். பெட்டராக சர்ஜரினா ரொம்ப ஃபைன் ப்ரிசைஸாக பண்ண ஆரம்பிப்போம். பெட்டர் ஹீமோஸ்டாசிஸ்னா பெட்டர் பிளட் லாஸ் இல்லாமல் பண்ணுறது.
இதோட மெயின் யூஸ் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரோபோ கண்டுபிடிச்சது வந்து இந்த நேரோ ஸ்பேசஸில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான். இப்போ தான் நம்ம வைடராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த நேரோ ஸ்பேசஸ்னால் அந்த இப்போ பெல்விஸ் அந்த அங்கே ஃபோட்டோவில் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில். ஸோ அது பெல்விஸ்ங்கிறது வந்து ஒரு கை உள்ளே போகிறதுக்கே இடம் இருக்காது அங்கே. ஸோ இதில் வந்து நம்ம 3 கை உள்ளே போய் அங்கே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு இது. ஸோ அந்த நேரோ ஸ்பேசஸ்க்கு நம்ம போகணுன்னா நம்ம பெருசாக வயிற்றை ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ரோபோ இருக்கிறதுனால அது உள்ளே போய் அது கை மாதிரி வேலை செய்யலை. ஸோ பெட்டர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் நம்ம இந்த 3D விஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பார்த்து எதை ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியாகும். இப்போது அந்த மோஷன் போகிறதுக்கு, யூரின் போகிறதுக்கு, டேமேஜ் அதுக்கு போகிற நர்வ்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இன்கான்டினன்ஸ் நம்ம சுயநிலவு இல்லாமல் அப்படியே பாஸ் பண்ணுறாங்களே யூரின் மோஷன், அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் இந்த கோலன் சர்ஜரிஸ், பிளாடர் சர்ஜரிஸ்லாம் பண்ணல. ஸோ அப்புறம் நம்ம ஆன்காலஜி கேன்சர் சைடு வந்து இப்போ நம்ம நெறிக்கட்டிலாம் நிறைய எடுக்கணும், அது எவ்வளோக்கு எவ்வளோ கிளியர் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிளியர் பண்ண முடியும் என்னன்னு கிளியராக பார்த்து. ஸோ இது வந்து டெலி சர்ஜரி என்னென்னா நம்ம இப்போ எங்கே ஒரு பெட்டர் சர்ஜன் இருக்காங்க அங்கேருந்து நம்ம இப்போ இங்கே உள்ள பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணணும்னா அங்கே உள்ளவங்க அதே சிஸ்டமில் இங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் மூலமாக அங்கேருந்து இங்கே ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ அமெரிக்கா விட்டுருங்க, நம்ம இந்தியாவில் தான் இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் பெட்டர் சர்ஜன்ஸ்லாம் இருக்காங்க. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் உள்ள பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அமெரிக்காவிலேருந்து இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ எனி சர்ஜன் ஃப்ரம் எனிவேர் கேன் ஆப்ரேட். இது ஆக்சுவலாக டெலி சர்ஜரி ஃபஸ்ட்டு ரோபோ கண்டுபிடிச்சதே வந்து வார் ஜோன்ஸில் வந்து டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரோபோ இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு வார் ஜோனுக்கு வெளியே இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் வெளியே இருந்துட்டு வார் ஜோனில் உள்ள பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் ரோபோவே கண்டுபிடிச்சோம், வார் ஜோன் அண்ட் சேட்டலைட்ஸில். ஸோ இப்போ நம்ம அதை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால அதோட அட்வான்டேஜஸ் நம்ம தெரிய ஆரம்பிக்கிறதுனால இப்போ வேர்ல்டு வைட் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரோபோட்டிக் சர்ஜரிஸில் கேன்சர் சர்ஜரிஸ்க்கு என்னெல்லாம் பண்ண முடியும், கேன்சர் இல்லாத சர்ஜரிஸ்க்கு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடிஞ்ச எல்லாமே ரோபோவில் பண்ணலாம், இன்னும் பெட்டராகவும் பண்ணலாம். இப்போ நம்ம ஜிவினில் ஹெர்னியா சர்ஜரிஸ் அப்புறம் அந்த அதில் போட்டிருந்த ஃபண்டோப்ளிகேஷன் இது வரையும் பண்ணியிருக்கோம், இன்னும் பண்ணுவோம். இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த ரோபோவில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா மெயின் திங் டெலிரோபாட்டிக். இப்போ இங்கே நம்ம பேஷண்ட் இங்கே இருக்காங்க, ஒரு இப்போ நம்ம வந்து ஞாபகம் இருக்க நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு அமெரிக்காலேருந்து ஒரு சர்ஜன் வந்து பார்த்தாரு. அப்புறம் ஆப்ரேஷனுக்கு ஜெயலலிதா அம்மையாரை வந்து வெளிநாடு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க, அப்புறம் அவங்க போகல. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதே இது கிடையாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பேஷண்ட் திருச்சியில் இருக்காங்க, அதுக்கு வந்து சர்ஜன் வந்து டெல்லியிலேருந்து வரணும், இல்லை லண்டன்லேருந்து வரணும், இல்லை அமெரிக்காலேருந்து வரணும்னா அவங்க வர வேண்டியதில்லை. அவங்க வந்து அங்கே உட்காந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்டில் பண்ணாங்கன்னா இங்கே அதே அவங்க பண்ணுற சர்ஜரி இங்கே அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி இந்த ரோபோ மூலமாக இந்த பேஷண்ட்டுக்கு பண்ண முடியும். ஸோ அங்கேருந்து டாக்டர் எதுவுமே வரல, அதுதான் டெலிரோபாட்டிக். அது இந்த ரோபோனால அது வந்து திருச்சிக்கே வருது. அதனால ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இங்கேருந்து ஒருத்தர் போய் அங்கே போய் பண்ணிட்டு வர்றதுன்னா அதெல்லாம் சாத்தியக்கூறே கிடையாது. ஈவன் மிக பணக்காரர்களுக்கும் அது பண்ண முடியாது. அந்த மாதிரி இதை வந்து நம்ம அஃபோர்டபுளாக கொண்டு வர்றது தான் இது ஒரு பெரிய ஆப்ஷன் இந்த ரோபோனால. அது இல்லாமல் சார் சொன்ன மாதிரி துல்லியமாக தெரியும். இதில் உள்ள வந்து இந்த மெயின் ரோபோவோட இது லேப்ரோஸ்கோப்பிக்கு ரோபோக்கும் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா ரோபோவில் வந்து இந்த மூமெண்ட் இருக்கும். நம்ம இந்த ரிஸ்ட்னு சொல்கிறோம்ல, அந்த ரிஸ்ட் மூமெண்ட் ரோபோ பண்ணும். நீங்கள் இப்படி லேப்ரோஸ்கோப்பி அது பண்ணாது. லேப்ரோஸ்கோப்பியில் ஒரு கை இந்த இப்படி தான் பண்ணும். இது ரிஸ்ட் மூமெண்ட் உள்ளே போய் கையில் வந்து நீங்கள் உள்ளே விட்டு என்ன வேணால் பண்ணலாம் அது. ஸோ அந்த மாதிரி இது. ஸோ இது வந்து நம்ம எவருக்கெல்லாம் பார்த்துருப்போம், 4 கை 5 கை இருக்கிற மாதிரி. இது ரோபோ நத்திங் பட் 4 கை உள்ள ஒரு மனிதன். ஸோ ஒரு உள்ள கையை விட்டுறதுக்கு நம்ம 2 கை வச்சு தான் ஆர்டினரி சர்ஜன் ஆப்ரேட் பண்ணுவோம். இதே 4 கை இருந்தால் எப்படி இருக்கும், இந்த கை இதை பிடிச்சிக்கணும், இந்த கை இதை பிடிச்சிக்கணும். நம்ம எல்லாரும் டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் இது. 4 கை வச்சுக்கிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரோபோ உள்ளே போய் துல்லியமாக தெரியும். சார் இன்னொரு பாயிண்ட் சொன்னார், 3D. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 3D. இப்போ இதே நீங்கள் வீட்டில் போய் டிவி பார்க்குறீங்கன்னா 3D வந்து 2D. ஸோ எல்லாருமே மைடியர் குட்டிச்சாத்தாங்க காலத்துலேருந்து 3D பார்த்துருப்பீங்க, அப்படியே வந்து குத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். மேக்னிஃபிகேஷன் 10 மடங்கு இருக்கிறனால உங்களுக்கு வந்து சின்னதாக தெரியறது அவ்வளோ பெருசாக தெரியும்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு துளி ரத்தம் வந்தால் கூட அதே மூஞ்சில் வந்து அடிக்கிற அளவுக்கு ஒரு அதோட எஃபெக்ட் இருக்கும். அப்படின்னா ஒரு அவ்வளவு துல்லியமாக சின்ன மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம பண்ணுறதுனால ரத்த சேதமே இருக்காது. ஸோ இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் ரோபோவில். இந்த இது வந்து இந்த ரோபோவில் பண்ணுறதுனால அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னா, முக்கியமாக வந்து கர்ப்பப்பை, அந்த கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் இருக்க இடம் வந்து ரொம்ப சின்னது. அதாவது பெல்விஸ்ன்னு சொல்லுவோம். கர்ப்பப்பை, நம்ம மலக்குடல், நம்ம யூரின் பிளாடர் இதெல்லாம் இருக்க இடம் தான் அந்த பெல்விஸ்ன்றது. அது ரொம்ப சின்ன, இவ்வளோ பெருசு தான் இருக்கும், நார்மலாக இருக்கிறது. இவ்வளோண்டு இடம் தான் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு கையை விட்டாலே போய் அடைச்சிக்கும். இப்போ இந்த ரோபோ துல்லியமாக போய் கையில் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் பண்ணுறப்ப அந்த பெல்விஸில் இதை விட பெட்டராக சர்ஜரி யாராலையும் பண்ணவே முடியாது. ரோபோ இருந்து பண்ணலாம். அப்புறம் முக்கியமான மிஸ்நாமர் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கேட்குறது என்னென்னா, சார் ரொபாட்டிக் சர்ஜரினா ரோபோவே போய் பண்ணுமான்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்குது. ரோபோன்ற மனிதர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அப்படியே தாவி குதிச்சு ஓடுறதெல்லாம். அந்த மாதிரி கிடையாது. இந்த ரோபோ சார் சொன்ன மாதிரி அந்த கன்சோல் இருக்கும். அந்த கன்சோலில் நம்ம உட்காந்துட்டு நம்ம என்ன இங்கே பண்ணுறோமோ அதை அங்கே ரோபோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரொபாட்டிக் சர்ஜரின்றது. இது ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் இந்த மெட்பாட் ரோபோ கட்டரும் இது வரைக்கும் பண்ண முடியாத சர்ஜரிஸ்லாம் நம்மளால் பண்ண முடியும். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து இதுக்கான லான்ச் இருக்குது. அதுக்கு எல்லாரையும் அவங்களெல்லாம் வரவேற்கிறேன். திருப்பி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லலாம். அது நல்லா பண்ணலாம். அந்த மாதிரி அப்பெண்டிக்ஸ் அது வந்து பண்ணலாம். பட் சிலதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ரோபோ இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சில சர்ஜரிஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த ப்ராஸ்டேட், யூரின், அந்த ஆண்களுக்கான ஒரு சுரப்பி பேர் தான் ப்ராஸ்டேட். அந்த யூரின் வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட், அதில் வரக்கூடிய நோய்களுக்கான சர்ஜரிஸ், அதாவது கேன்சர் நோய்களுக்கான சர்ஜரிஸ் வந்து இந்த ரோபோ இல்லைன்னா பண்ணுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அங்கெல்லாம் மெயின் அட்வான்டேஜ் நான் சொன்னது. இன்னொன்று பெல்விஸ், அது குறுகிய இடத்துல பண்ணக்கூடிய சர்ஜரிஸ்க்கெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ். இப்போ இது வந்ததுக்கப்புறம் வந்துடும். நாளைக்கு தான் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு இன்னொரு நாள் ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிடுவேன் டெலிரோபாட்டிக் பண்ணி. இந்த கன்சோல் செட்டப்லாம் இங்கே இருக்குமா? எங்கே இருக்குது சார்? இங்கே தான் இருக்கும். மாம்பழச்சாலை இருக்கிற ஜிவிஎன்ல தான் இந்த கன்சோல்லாம் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற இதே இந்த டோமாய் ரோபோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நியூயார்க்லேருந்து ஒரு சர்ஜரி இங்கே வர வேணாம், அங்கே உட்காந்துக்கிட்டே இங்கே இருக்கிற சர்ஜரிக்கு பண்ணிடலாம்.